கிருபை நிறைந்த இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் இதுவரைக்கும் உங்களை ஒவ்வொருவரும் அவர் ஏந்தி தாங்கி சுமந்து பாதுகாத்து தப்புவித்த தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்வோமா? எங்கள் கூட பேசுங்கப்பா. உங்கள் வார்த்தைகள் மூலமாக எனக்கு உடைய வல்லமைகள் வெளிப்படட்டும் என்று சொல்லி கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். இஸ்ரவேலே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ பயப்படாதே, கரம் பிடித்து உன்னை நடத்தி செல்வார், கரம் பிடித்து உன்னை நடத்தி செல்வார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார், உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். அன்பின் ஆண்டவரே, எங்களோடு பேசுங்கப்பா. உடைய வார்த்தைகள் என்னென்ன சூழ்நிலையில் நமது பிள்ளைகள் ஆவலோடு எதிர்பார்ப்போடு கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ அவருடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு அற்புதம் நடக்கட்டும், வார்த்தையின் வல்லமை விளங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்றைக்கும் கூட தேவ சமூகத்தில் நான் காத்திருந்து ஒரு வாரமாக ஆண்டவரை என்ன வார்த்தையை நான் கொண்டு போக வேண்டும் அது அன்பு பிள்ளைகளுக்கு என்று ஜெபித்து கர்த்தர் தந்த வார்த்தை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். எடுத்து வாசிப்போமா? மீகா எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார், அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள், அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ஹல்லேலூயா. இந்த அருமையான இந்த வேத வசனத்தில் தடைகளை நீக்கி போடுகிறவர். அப்போ கர்த்தரின் பெயரே தடைகளை நீக்கி போடுகிறவர் அப்படி சொல்லி நம்ம அந்த வேத வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. பொதுவாக மனிதருடைய பெற்றோர்கள் பிறந்த உடனே பெயர் வைப்பாங்க. அதுக்கு பிறகு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அநேக பட்ட பெயர்கள் வைப்பாங்க. ஏன்னா அவங்க குணநலங்களை பார்த்து அவங்க அழகை பார்த்து செல்லமாக அநேக பெயர்களை சொல்லிலாம் அழைப்பது உண்டு. ஆனால் இங்கே நமது ஆண்டவருக்கு நிறைய பெயர்கள் உண்டு. அதில் நம்ம சொல்லுவோம், இப்போ ஆபிரகாம் கூட ஆட்டுக்குட்டி எங்கே என்று சொல்லி மகன் கேட்கும்போது கர்த்தர் பார்த்துக்கொள்வார் என்று சொல்லி, அப்படியே ஆண்டவர் பார்த்து கொண்ட பிறகு ஆட்டுக்குட்டியை காட்டின பிறகு அவர் பலி செலுத்தினார். அதுக்கு என்ன பெயர் வச்சா? யெகோவா இரே. அப்போ தேவைகளெல்லாம் சந்திக்கும் போது ஆண்டவருக்கு ஒரு பெயர் யெகோவா இரே அப்படி சொல்லி, யெகோவா ரஃபனா சுகந்தருபவரே அப்படி சொல்லி, யெகோவா நிசியே அவர் வெற்றி தருகிற தேவன், இப்படி பல பெயர்கள் அவருக்கு உண்டு. ஆனால் சில இடத்துல ஆண்டவருடைய நாமத்தை வெளிப்படுத்தின நாமமும் இருக்குது, வெளிப்படுத்தாத ஒரு நாமமும் கூட அங்கே இருக்குது. அப்போ நம்ம இந்த வாழ்க்கையில் தடைகளை நீக்குகிற கர்த்தர், அந்த தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். யாருக்கு தடை வந்தது, எப்படி தடைகளை கர்த்தர் நீக்கினார் என்று சொல்லி நம்ம பார்ப்போம். பொதுவாக எல்லா காரியத்திலுமே மனிதர்களுக்கு தடை வருவது உண்டு. ஒன்று பொல்லாத சத்துருக்கள் மூலமாக, நமக்கு பிடிக்காதவங்க நமக்கு ஏதாவது தடை பண்ணுவாங்க. ஆண்டவரே சில தடைகளை நமக்கு என்னச்சுவாராம் அனுமதிப்பார் அப்படி சொல்லி நம்ம இந்த வேத புத்தகத்தில் இருந்து பார்க்குறோம். அதனால் எப்படிப்பட்ட தடை வந்தாலும் நம்ம ஆண்டவர் இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்கிறார், நம்ம தடைகளெல்லாம் என்னச்சுவேன் நான் நீக்கி போடுவேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. யாருடைய தடைகளை கர்த்தர் உடைத்தார் என்று சொல்லி நம்ம பார்ப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் எகிப்தில் இருந்து முதலாவது அங்கே பிரயாணத்தை ஆரம்பிக்கும் போதே அவங்களுக்கு என்ன வந்துச்சு? செங்கடல் குறுக்காக தடையாக நின்றது, பிரயாணத்தை தடை பண்ணுவதற்காக. அப்போ அதெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்டதான பெரிய பெரிய தடை. யோர்தான் நதி வந்தது, எரிகோ கோட்டை வந்தது. இவ்வளோ பெரிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெரிய பெரிய தடைகளெல்லாம் கர்த்தர் என்னச்சாராம் உடைத்து போட்டார். அப்போது அருமையானவர்களை, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் வருகிறதான தடைகள்லாம் ஆண்டோடைய பார்வைக்கு ஒரு லேசான காரியமும் ஒரு அற்ப காரியம்தான். நம்ம அதை பார்த்து மலை போல் அதை நம்ம நினச்சி எஞ்சிரும், சோர்ந்து போகிறோம். இங்கே நம்ம வேத பகுதியில் இங்கே ஒரு
காரியத்தை நம்ம பார்ப்போம். நியாயாதிபதி புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம். அந்த கிதியோனை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாகவே தெரியும். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து ஆண்டவருடைய பார்வைக்கு அவங்க மிகவும் பொல்லாப்பானது செய்தபடினால கர்த்தர் அவர்கள் மேலே கோபம் கொண்டு 7 வருஷம் மீதியானர் கையில் அந்த ஜனங்களை ஒப்பு கொடுத்துட்டாரு. என்ன தண்டனை, என்ன தடை அப்படின்னு சொன்னால், அங்குள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் நல்ல விதை விதைப்பாங்க. ஆனால் அது நல்லா விளைந்து அறுவடை பண்ண போகும்போது அந்த மீதியானர்கள் வந்து அந்த தேசத்துக்குள்ளே அங்கே எண்ண முடியாமல் ஏராளமான பேர், அவங்கள எண்ணவே முடியாது, அவங்க ஒட்டகங்களையும் எண்ண முடியாது, அப்படி அவங்க எண்ணிச்சிருவாங்க வந்துடுவாங்க. அவங்கள குறித்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகவும் பயம். நம்ம அந்த பகுதியை அந்த 6ஆம் அதிகாரம் வாசித்து பார்த்தோம் என்றால், அங்குள்ள ஜனங்கள் இந்த மீதியானர்களுக்கு பயந்து மலைகளிலும் குகைகளிலும் போய் ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு சுதந்திரமாக அவங்க சந்தோஷமாக அந்த பட்டணத்துக்குள்ள அவங்க வாழ முடியலை. அந்த மீதியானர்கள் வந்தோன்னு அவங்களுக்கு ஒரு பெரிய பயம். இப்படி கர்த்தர் மீதியானின் கையில் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பு கொடுத்தார் அப்படி சொல்லி பார்க்குறோம். இந்த மீதியானுடைய கை பலத்தது அப்படி சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 1 வருஷம் 2 வருஷம் இப்படி இல்லை, 7 வருஷமும் இந்த இவங்க விதைப்பாங்க. அவங்க வந்து என்ன செஞ்சிருவாங்க, அறுவடை பண்ணிட்டு போயிடுவாங்க. அங்கே ஜனங்களுக்கும் ஆகாரம் வைத்துட்டு போக மாட்டாங்க, மிருக ஜீவன்களுக்கும் எந்த ஒரு உணவும் வைக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு நாள் வந்து கிதியோன் என்கிற ஒரு வாலிபன் தன்னுடைய வயலிலே விளைந்த அறுவடை அந்த தானியத்தை எடுத்து அங்கே போரடிக்கிறதுக்காக அந்த களத்தில் தான் போரடிப்பாங்க. அறுவடை களத்தில் அவங்க களம் பெருசாக இருக்கும், அதில் வந்து பதர் தனியாக நல்ல கோதுமை மணிகள் தனியாக வரும். ஆனால் இந்த கிதியோன் வந்து பயந்து போய் அந்த மீதியானர் பார்த்தா நமக்கு நினச்சுவாங்க அவங்க எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போயிடுவாங்க. அதனால் அவங்க வயல் உள்ளதை வந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு திராட்சை ஆலை இருக்கிற அந்த அறைக்குள்ளே போய் அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாராம், இந்த பதரை அவர் இந்த போரடிச்சிட்டு இருக்காரு கோதுமை எடுப்பதற்காக. அங்கே பதரும் ஒன்றா தான் இருக்கும், கோதுமையும் ஒன்றா இருக்கும். இதை அங்குள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி பல வகையில் பயந்து செய்து கொண்டு இருந்தாங்க. அவங்க ஒரு நாள் ஆண்டவரை பார்த்து முறையிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவரை, எங்களுக்கு வந்து அந்த மீதியானர்கள் ரொம்ப அவங்க கஷ்டப்படுத்துறதுனால ஆகாரம் இல்லை, அந்த மிருக ஜீவன்களுக்கு ஆகாரம் இல்லாமல் போய்விட்டது. அப்போ அவங்க விதைத்ததை அவங்க சாப்பிடுவதற்கு அந்த மீதியானர் நினைச்சாங்க தடையாக இருந்தாங்க. அப்போ ஆண்டவரை பார்த்து அவங்க மிகவும் முறையிட்டு அழுத போது ஆண்டவர் இரக்கம் பார்த்து நினைச்சாரு, ஒரு நாள் ஒரு தேவதூதனை அனுப்பினார். அந்த தேவதூதன் அனுப்பும்போது தான் இந்த கிதியோன் இப்படிலாம் அந்த போர் அடிச்சுட்டு கொஞ்சம் பயந்து கொஞ்சம் எடுத்துக்கொண்டு இருக்கிறத அவர் பார்த்து அந்த கிதியோன்ட்ட சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க அந்த கிதியோன் என்ன சொன்ன வார்த்தை என்னன்னா, ஆண்டவர் எங்கள் கூட இருந்தால் நாங்கள் ஏன் இப்படிலாம் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒரு மனிதனை ஆண்டவர் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாருன்னா, அந்த மனிதனை எழும்ப பண்ணணும் அப்படின்னு நினைச்சார் அப்படின்னா, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை முதல்ல கர்த்தர் நினைச்சாரம் உடைப்பார். அதுக்கு பிறகு அங்கே இருக்கிற தடைகளை அந்த மனிதனை கொண்டு கர்த்தர் நினைச்சாரம் உடைத்து போடுவார். அவங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை, இவ்வளோ பெரிய மீதியானர் கூட்டத்தை யாரும் நம்ம எதிர்க்க முடியாது, அவங்க கூட போரிட முடியாது, அவங்கள இந்த பட்டணத்துக்குள்ளேருந்து வெளியே விரட்ட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு இயலாமை, இது என்னால் முடியாது, எனக்கு பலன் இல்லை, எங்களுக்கு யாருக்கும் பலன் இல்லை, இனி இதுதான் ஃபுல்லாகவே நாங்கள் அவங்க அடிமையாக இருந்து நாங்கள் ஆகாரம் இல்லாமல் நம்ம நினச்சோம் கஷ்டப்படணும், இப்படி தான் அவங்க எண்ணம் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் இந்த தேவதூதன் மூலமாக என்ன பேசினார்னா, அவனை பார்த்து பயந்து கொண்டு இருந்த கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலியே அப்படி சொல்கிறாரு. அப்போ ஒன்றுக்கு இப்படி சொல்லும்போது உன்னை கொண்டு நான் ரட்சிப்பேங்கும் போது அவர் நிறைய காரியம் சொல்கிறாரு. முடியாது, ஏனாது அப்படி சொல்லி சூழ்நிலையை சொல்லும்போது தான் உனக்கு இருக்கிற பலத்தோடே நீ போ அப்படி சொல்கிறார். நான் உன் கூட இருக்கேன், இப்போ உனக்கு எவ்வளோ பலன் இருக்கு, அந்த பலத்தோட போ. அந்த கிதியோன் வந்து பயந்த மனுஷன்தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு பராக்கிரமசாலியே அப்படி சொல்லி தைரியப்படுத்துகிறாரு, அவனை உற்சாகப்படுத்துகிறாரு. அப்போ உன்னை கொண்டு நான் நினைச்சுவேன், இந்த தடைகளெல்லாம் உடைப்பேன், உன்னை கொண்டு நான் மீதியானர் கையிலேருந்து இஸ்ரவேலை ரட்சிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறாரு. அருமையான உங்கள் வாழ்க்கையிலும் கூட பல விதமான தடைகள் வரலாம். பிள்ளைகளுக்கு ஒரு திருமணம் செய்யும் போது அதுக்கு ஒரு தடை வரும், அல்லது ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும், ஏதோ ஒரு பணம் வரணும், எந்த ஒரு காரியத்துக்கும் உடனே நமக்கு என்ன செஞ்சிடும், ஒரு தடை வரும். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொன்னார்,
அருமையான பிள்ளைகளே, உங்களுக்கு இருக்கிற தடைகளை உனக்கு இருக்கிற பலத்தோடே நீ என்ன செய்ய, அதை விரட்டுன்னு சொல்கிறாரு. அந்த கிதியோனையும் அப்படி தான் ஒன்னே கொண்டு தான் ரட்சிப்பேன்னு சொன்னார். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். உங்களுக்கு அந்த பலத்தை உங்களுக்கு வச்சிருக்கேன். ஏன்னா நான் உன் கூட இருக்கேன். தடைகளை நீக்கிற கர்த்தர், உனக்கு முன்னால் நான் போவேன். அப்படி போகும்போது உனக்கு இருக்க தடைகளெல்லாம் என்னச்சிரும், அது ஒன்றும் இல்லாமல் உடைந்து போகும் அப்படி சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. இந்த கிதியோனுக்கு சொன்னது போல அந்த கிதியோனர் பயந்தோன்னே என்ன சொல்கிறாரு, அத்தனை மீதியானரையும் ஒரு மனிதனை முறியடிப்பது போல நீ என்ன செஞ்சிருவா, நீ முறியடிப்பாய் அப்படி சொல்லி கர்த்தர் தைரியப்படுத்துகிறாரு. ஒரு மனுஷனை நீ எப்படி நீ மேற்கொள்ளுவாயோ அப்படி அந்த மீதியானர் அத்தனை பேரை நீ நினைச்சுவா, நீ முறியடிப்பா அப்படி சொல்லி கர்த்தர் நினைச்சாரா, அவரை தைரியப்படுத்தாரு பாருங்க. அங்கே உன்னை கொண்டு நான் விடுதலை கொடுப்பேன் ஜனங்களுக்கு அப்படின்னு சொல்லி தைரியப்படுத்துகிறாரு. இப்போ அந்த நான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய பலத்தை தைரியத்தெல்லாம் வச்சு ஒன்றும் இல்லை, நான் உன் கூட இருக்கும்போது எனக்குள்ள பலனை வச்சு நான் உனக்கு என்ன செய்வேன் அப்படி சொல்லி அதை தொடர்ந்து வாசிக்கும்போது அந்த 34 நம்ம பார்க்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேலே இறங்கினார் அப்படி சொல்லி பார்க்குறோம். அந்த கிதியோன் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். அந்த கிதியோன் கூட அங்கே யுத்தத்துக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறாரு. ஆயத்தப்படுத்தும் போது நிறைய பேர் வராங்க, லட்சமாக வராங்க. நான் ஆண்டவர் சொன்னார், எல்லாவற்றையும் வேண்டாம், கடைசியில் எல்லாம் கூட்டி கழித்து பார்த்து 300 பேரை மட்டும் கர்த்தர் அனுமதிக்கிறாரு. இந்த 300 பேரை கொண்டு அங்கே நினச்சிதாங்க யுத்தத்துக்கு போகிறாங்க. இவங்க அங்கே யுத்தமே பண்ணலை, அங்கே ஒரு எக்காலம் தான் நினச்சிதாங்க ஊதுனாங்க. எக்காலம் ஊதும் போது கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம் அப்படி சொல்லி யுத்தம் பண்ணும்போது அங்கே உள்ளவங்க தானாகவே நினச்சிட்டாங்க, பயந்து அடித்து ஓடிட்டாங்க. ஹல்லேலூயா. அப்போ 7 வருஷம் இவங்களுக்கு உணவு கொடுக்க முடியாதபடி உண்ண உணவு இல்லை. அந்த வயல் விதைப்பாங்க, ஏராளமான நஷ்டம், அவங்க சுதந்திரமாக வாழ முடியாது, அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்து கொண்டிருந்தாங்க. கர்த்தர் பார்த்தார், இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டார். அவங்க அழுது ஜெபித்த போது கர்த்தர் கேட்டு இந்த கிதியோனை கர்த்தர் எழுப்பினார். ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் உதவாத பயந்து ஒளிந்து கிடந்த கிதியோனை கர்த்தர் தைரியப்படுத்தினார். அருமையானவனே, இன்றைக்கும் கூட நீங்கள் எந்த ஒரு காரியத்துக்கும் இது என்னால் முடியாது, இவ்வளோ ஒரு கஷ்டங்கள் வீட்டில் நடந்து கொண்டிருக்கிறது, எப்போ போனாலும் தடை தான், இவ்வளோ பெரிய தடையை யார் என்னை விட்டு விளக்க முடியும் அப்படி சொல்லி நீங்கள் பயந்து கவலையோடு கூட இருக்கீங்க. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, அந்த கிதியோனை எழும்ப பண்ணும்போது எப்படி எழும்ப பண்ணி இந்த கிதியோனை கொண்டு ரட்சிப்பை கட்டளையிட்டது போல உன் மூலமாக உன் குடும்பத்துக்கு ரட்சிப்பை கட்டளையிடுவேன். உங்கள் சமுதாயத்திற்கு உங்கள் திருச்சபனை உன்னை கொண்டு அநேகர் என்னை கர்த்தரிடத்தில் வழி நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிற காரியமே இதுதான். எனக்கு இருக்கிற இந்த பிரச்சனை, என் கடன் பிரச்சனையை ஆண்டவரால் கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாதா? என் பிள்ளைகள் நன்றாக படித்து ஒரு வேலைக்கு வர்றதுக்கு ஆண்டவரால் முடியுமா, முடியாதா? ஆமாம், என் வியாதியை குணமாக்க, என் வியாதியை சுகமாக்க இந்த ஆண்டவரால் முடியுமா, முடியாதா? இப்படி உங்கள் பிரச்சனையை நீங்கள் பெரிய மலையை, நம்ம ஒரு மலை பக்கத்தில் நின்றுட்டு அந்த மலையை எப்படி பார்ப்போம், எவ்வளோ பெரிய மலை அப்படி சொல்லி நம்ம பார்ப்போம். அதே போல் தான் உங்கள் பிரச்சனையை நீங்கள் எப்படி பார்க்கீங்க அப்படி சொன்னால் அந்த மலையை நம்ம எப்படி வியந்து பார்ப்போமோ அதே போல் நீங்கள் பார்க்கறதுனால தான் அநேக நேரம் சோர்ந்து போகிறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் பிரச்சனையை பார்க்கலாம் பெரியவர், நான் உனக்குள்ளே இருக்கிறேன், உங்களுக்குள்ளே இருக்கிறேன், உன் வீட்டுக்குள்ளே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் ஏன் சோர்ந்து போகிறீங்க? உங்கள் பிரச்சனையை பார்க்கணும் பெரிய கர்த்தர், நான் உங்கள் கூட இருக்கேன், உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கேன். இந்த பிரச்சனைலாம் எந்த தடனா அது எம்மாத்திரம் அப்படி சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு அது அற்ப காரியம் அப்படி சொல்லிட்டு காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் நீங்கள் என்ன செய்யுங்க காண மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு இருக்கிற பள்ளமெல்லாம் என்ன செஞ்சிடும், அதிசயமாக அற்புதமாக நான் நினைச்சுவேன், நான் நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தடைகளை உடைக்கிற கர்த்தர் ஒரு சேனையை நான் அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களுக்கு இருக்கிற தடைகளை கர்த்தர் முன்னணியில் போகும்போது எவ்வளோ பெரிய சேனையாக இருந்தாலும் நான் அதை என்ன செய்வேன், நான் அது ஒன்றுமில்லாமல் உடைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 2:14 பார்க்கும்போது எல்லா இடங்களிலும் எப்போதும் நான் ஜெயத்தை தருகிற கர்த்தர், எப்போதாவது ஜெயத்தை தருகிறவர் இல்லை, நான் எப்போது நினைச்சுவேன் நான் ஜெயத்தை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ உனக்கு இருக்கிற பலம் போதும், உங்களுக்கு என்ன பலம் கர்த்தர் வச்சிருக்கிறாரோ அந்த பலத்தோடு நீ என்ன செய்யுங்க, நீங்கள் போங்க. உங்களுக்கு இருக்கிற தடைகளை இயேசுவின் நாமத்தினால என்ன தடை இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறிப்போம் அப்படி நீங்கள் ஒரு வல்லமையோடு நீங்கள் சொல்லும் போது, உங்கள் பலத்தோடு சொல்லும் போது கர்த்தர் நினைச்ச கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே இருக்கிற அப்படின்னால எல்லா தடைகளும் உங்கள் முன்னால் இல்லாதபடி அகன்று ஓடும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கரந்தட்டி நன்றி சொல்லாமா. ஹல்லேலூயா.
யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீர். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஷம்மா அந்த கிதியோன் பாடுறாரு, பலி செலுத்தி பலிபீடம் கட்டி அவர் சமாதானம் தந்த தேவனுக்கு யெகோவா ஷம்மா. அப்போ இன்றைக்கி நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் குறைவாக இருக்குதா? தடைகள் மூலமாக உங்களுக்கு சமாதானம் இல்லையா? யெகோவா ஷம்மாவே என்று சொல்லி கூப்பிடுங்க. கர்த்தர் உங்களுக்கு இறங்கும் தடைகளை உடைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக பாருங்க, ஏசாயா 45ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய நான் என்ன அபிஷேகம் பண்ணின கோரேஸை பார்த்து சொல்கிறாரு. அந்த கோரேஸ் ராஜாவை பார்த்து, அட வலது கையை பிடித்து பயப்படாத, நான் உனக்கு முன்னே நான் போவேன், நான் உனக்கு முன்னே போய் உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கோணலானவர்களையும் நான் என்ன செய்வேன், நான் செவ்வையாக்குவேன் அப்படி சொல்லி சொல்கிறாரு. அருமையானவர்களே, அன்று அவர் அபிஷேகித்த அந்த கோரேஸை பார்த்து சொன்ன வார்த்தை இன்றைக்கு அருமையானவர்களே உங்களுக்கும் கூட ஒரு அபிஷேகம் தந்து உங்களை அவர் நினைச்சிருக்கிறாரா? அவர் தெரிந்து கொண்ட பாத்திரமாக அபிஷேகித்து வைத்திருக்கிறாரு. அபிஷேகம் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் வலது கையை பிடித்து சொல்கிறாரு, நான் உனக்கு முன்னே போவேன், உன் முன்னால் இருக்கிற அத்தனை கோணலையும் நினைச்சுவேன், நான் செவ்வையாக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கோரேஸை பார்த்து அழகாக சொல்கிறார், நான் உனக்கு நினைச்சுவேன், நான் முன்னே போவேன். அந்த கோரேஸுக்குள்ளே இருந்த அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம்னா, தடைகளை உடைக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் அவருக்கு கொடுத்திருந்தார் பாருங்க. அப்போ அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, இந்த ஊழியக்காரங்க நல்ல உண்மையாக அபிஷேகம் பண்ணப்பட்டு ஊழியத்துக்கு போகும்போது அவங்க முன்னால் செய்து கொடுக்க போக ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாலே யார் போயிடுவா? கர்த்தர் நினைச்சுவாரா? கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு முன்னே போயிடுவார். அதனால தான் பாருங்கள், அற்புதங்கள் அடையாளங்கள் அவங்க சொன்ன உடனே அந்த வார்த்தை கிரியை செய்கிறது. ஏன்? ஆண்டவர் அங்கே இருக்கிறாரு, நான் முன்னே போவேன், அங்கே இருக்கிற எல்லா தடைகளையும் உடைச்சு போடுவேன், எல்லா கோணலானைகளும் நினைச்சிருவேன், செவ்வையாக்கிடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையானவர்களை, விசுவாசத்தோடு கூட இந்த வார்த்தை நீங்கள் கேட்கும்போது, இந்த வார்த்தை எனக்கு தான் அப்படி சொல்லி விசுவாசிச்சிங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு பலிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே ஆமென், உங்கள் குடும்பத்துக்குள்ள இருக்கிற மந்திர கட்டு உடைந்து கொண்டே இருக்கிறது. கரந்தட்டி நன்றி சொல்வீங்களா? உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பில்லி சுனி என்ன செய்து உடைந்து கொண்டே இருக்கிறது. உங்கள் உடல் சரீரத்தில் இருக்கிற கிட்னி பிரச்சனை அது இன்றைக்கு கர்த்தர் தொடுவேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். பிரஷர் வியாதி, சுகர் வியாதி எல்லாமே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கும்போது நீங்கள் எப்படிப்பட்ட வியாதி எப்படிப்பட்ட விளைவினத்தோடு இருந்தாலும் கர்த்தர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை, நான் உங்களுக்கு முன்னே போகிறபடினால ஆமே, நான் உங்களுக்கு எல்லா வியாதியிலிருந்து உங்களை நினைச்சுவேன், நான் குணமாக்குவேன் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அநேக பிள்ளைகள் ஜெபிப்பது உண்டு, எனக்கு மூக்கில் எப்பவும் தண்ணி வடிஞ்சுக்கிட்டே இருக்கும், கர்ச்சிப்பு இல்லாமல் முடியாது, கர்ச்சிப்புலாம் நனைஞ்சு போகுது. அப்படிப்பட்ட பிள்ளைகள் கர்த்தர் இந்த நாட்களில் நான் விடுதலை கட்டளை இடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு வேற என்ன செய்வாராம் அப்படி சொன்னால், நான் அவங்க வெண்கல கதவுகளை நினைச்சுவேன் உடைப்பேன். அவங்க பொருளாதாரத்தில் அவங்க முன்னேற விடாதபடி, அவங்க பொருளாதாரத்தில் ஒரு ஆசீர்வாதம் இல்லாதபடிக்கு கடன் பிரச்சனையோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கி ஆண்டு சொல்கிறாரு, வெண்கல கதவுகளை நினைச்சுவேன் உடைப்பேன். அந்த வெண்கல கதவுகள் தான் அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை நினைச்சது, அதை எடுக்க முடியாது இப்படி இருக்கிற தடைகளை நான் இன்றைக்கி என்ன செஞ்சிருவேன், நான் உடைத்து போடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கரந்தட்டி நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, ஒளிப்படத்தில் இருக்கிற புதியர்களை நான் உனக்கு நினைச்சுவேன், நீங்கள் பெற முடியாதபடி ஆமீன் அநேக தடையாக இருக்கிற வெண்கல கதவனை நினைச்சுவேன் உடைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இருப்பு தாழ்பால்களை முறித்து போடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நான் உனக்கு முன்னே சென்று கோணலானவைகளெல்லாம் நினைச்சுவேன், நான் செவ்வையாக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நான் உனக்கு திரளான ஆசீர்வாதங்களை நினைச்சுவேன், நான் தரப்போகிறேன். நான் உன்னை அபிஷேகம் பண்ணினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ அநேக ஜாதிகளை எனக்கு
எனக்கு நீ சொந்தமாக்க வேண்டும் என்று சொல்லிதான் நான் உன்னை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறேன். அநேகருடைய கட்டுகளை நீ கட்டவிழ்ப்பதற்காக, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவதற்காகவே நான் உன்னை என்ன செஞ்சிருக்கிறேன், நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். உன்னை நான் அபிஷேகித்திருக்கிறேன். நான் காரணம் இல்லாதபடி நான் அபிஷேகிக்கல. அந்த அபிஷேகத்தினால் அநேகரை நீ கட்டவிழ்ப்பதற்காகவே உன்னை அபிஷேகித்திருக்கிறேன் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நான் உன்னை அபிஷேகம் பண்ண உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் கரத்தை பிடித்து நான் உனக்கு என்ன செய்வேன், நான் முன்னால் போவேன். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பள்ளங்களையும் நான் என்ன செய்வேன், நிரப்புவேன். எல்லா கோணலானவைகளையும் நான் என்ன செய்வேன், நேராக்குவேன். கரடானவைகளை நான் என்ன பண்ணுவேன், சமமாக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வோமா? பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றிகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். ஹல்லேலூயா. பாருங்க, பள்ளங்கள் எல்லாம் நினைச்சுவேன், நான் நிரப்புவேன். என்னென்ன தேவைகள், என்னென்ன பள்ளங்கள் நிரம்ப முடியாதபடி இருக்கின்றீர்களோ அதற்குள்ள தடைகளை உடைத்து நிரப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, அந்த ராஜாவை பார்த்து ஆண்டு சொல்றார், உன்னை நான் இடை கட்டினேன். ஆமாம், இது வரைக்கும் நீங்கள் அடிமையாக இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் இனிமேல் எந்த இடத்துலையும் மற்றவங்க உங்களை என்ன செய்ய மாட்டாங்க, ஆளுகை பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் அபிஷேகித்த பிறகு நீங்கள் தான் மற்றவங்களை என்ன செய்வீங்க, ஆளுகை செய்வீங்க. எந்தெந்த இடத்துல நான் உங்களை தலை நிமிர்ந்து நிற்க வைப்பேனோ அதெல்லாம் கர்த்தருடைய கிருபை. நான் தான் அவனை தலை நிமிர்ந்து நிற்க பண்ணினேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அடுத்தது அந்த 8:45 ஏசாயா 45:8 வாசித்து பார்க்கும்போது, அபிஷேகம் பண்ணின பிள்ளைகளுக்கு தடைகளை உடைத்து அவர் வானத்தை பார்த்து என்ன பேசுகிறார்னா, வானத்தில் நீங்கள் வானங்களே ஆசீர்வாதத்தை என்ன செய்யுங்க, சொரியுங்கள், கீழே அனுப்புங்க. வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்களை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். அப்போ கூட நான் அநேக நேரம் இந்த வேத வசனத்தை வாசிப்போது தியானிப்பேன். பலகணினா என்னது, ஜன்னல் தான். அப்போ ஜன்னலை திறந்தாலே நமக்கு என்ன செய்யணும், இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதம் இறங்கி வருமா. அப்போ கதவை திறந்தா கேட்கவே வேண்டாம், அப்படி தானே. அப்போ ஆண்டு பலகணிகளை திறந்து நான் உங்களை என்ன செய்வேன், நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அருமையான இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தலைமையில் இருக்கிற வெண்கல கதவை, அந்த தடை, எல்லா தடைகள் நினைச்சுவேன் நான் உடைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ மீதியானவர்கள் அந்த கிதியோன்ட்டு ஆண்டு என்ன சொன்னார், உனக்கு இருக்கிற பலம் போதும், உனக்கு இருக்கிற பலத்தோட போ அப்படி சொன்னார். அதே போல் அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட என் பலன் உனக்கு, உங்கள் பலன் உங்களுக்கு போதும், நான் உன் கூட இருக்கிற அப்படின்னால என் பலனும் உங்கள் பலனும் சேர்ந்து எவ்வளோ பெரிய தடையாக இருந்தாலும் அதை உடைத்து எறிய முடியும். அப்போ நீங்கள் விசுவாசத்தோடு, அன்பு மகனே, என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய தடைகள் இருக்கிறது, இந்த தடைகள் எப்போது மாறும் என்று சொல்லி நீங்கள் கண்ணீர் வடிக்கீங்க. ஆண்டவனுக்கு உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிற வார்த்தை இதுதான். ஆமென். நீங்கள் இயேசுவின் நாமத்தினால இந்த தடையை கொண்டுகிற பொல்லாத ஆவி வெளியேறிப்போம் அப்படி நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் இப்போ சொல்லும் போது தடைகள் ஒன்றுமில்லாமல் போய்விடும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கூட கண்களை மூடி, ஆண்டவரே நீங்கள் எங்கள் கூட பேசினதற்காக நன்றி என்று சொல்லாமல் எல்லாரும் கண்களை மூடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசினார் அல்லவா. என் வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் எந்த ஒரு காரியத்திலையும் தடையாக தான் இருக்கிறது. காரியம் கைகூடி வர்றது போல இருக்கும், ஆனால் எனக்கு முற்றிலும் தடை தான். இப்படிப்பட்ட தடைகளை நான் எப்படி தான் அந்த தடைகளை உடைக்க முடியும் என்று சொல்லி நீ கண்ணீரோடு நின்று கொண்டு இருக்கீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அதுதான் அந்த வார்த்தையை உங்கள் மூலமாக நான் பேசுகிறார். தடைகளை உடைக்கிற கர்த்தர், நான் உனக்கு முன்னே போகிறேன். நீ எங்கே போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும், ஆண்டவரே என் கூட நீங்கள் வாங்க அப்படி சொல்லி போகும்போது, ஹல்லேலூயா, நான் உனக்கு முன்னே சொல்லுவேன், நான் உனக்கு முன்னே சென்று எல்லா தடைகளையும் உடைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில்
ஏன் தடை, இவ்வளோ பெரிய தடை, இந்த தடையை கர்த்தர் உடைக்க முடியுமா என்று சொல்லி நீங்கள் அவிசுவாசத்தோடு பார்த்து கொண்டிருக்கீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உனக்கு முன்னே போவேன், அந்த தடைகளை ஒன்றுமில்லாமல் நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உடைய வலக்கரத்தை பிடித்து, நான் உனக்கு முன்னே போவேன், நான் உனக்கு முன்னே போவேன், உன் பாதைகள், உன் வழிகள், உன் வாழ்க்கையில் இருக்கிற கோணலான பாதைகளெல்லாம் செவ்வையாக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த பிரயாணத்தில் தடைகள் வந்தபோது கர்த்தர் எல்லா தடைகளையும் உடைத்து எறிந்தார் அல்லவா? அதே வல்லமை இன்று உங்கள் வாழ்க்கைக்கு நேராக கடந்து வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்கள் மத்தியில் நிலை கொண்டு இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே தான் விடுதலை உண்டு. எந்த இடத்துலையும் ஆண்டவரே நீங்கள் என் மேலே இறங்கி வாங்க, என் பிள்ளைகள் மேலே இறங்கி வாங்க, என் பெற்றோர்கள் மேலே இறங்கி வாங்க, என் குடும்பத்துக்குள்ள இருக்கிற கண்ணீரை துடைப்பதற்காக இறங்கி வாங்க என்று சொல்லி கேட்கும்போது கர்த்தருடைய ஆவியை இறங்கி வருவார். எல்லா தடைகளையும் இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே உங்கள் தடைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனையை கர்த்தர் உடைத்து கொண்டு இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுமா, கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுமா. அந்த கிதியோனை நினைத்து பாருங்க. அந்த கிதியோன் பயந்த ஒரு சோபம் உள்ள ஒரு மனிதர் தான். ஆனால் ஆண்டவர் அந்த கிதியோனை தான் தெரிந்து கொண்டார். நீங்களும் பயந்து கொண்டு இருக்கலாம். அன்பு வாலிபனே, நீங்கள் நினைக்கலாம், இது என்னால் முடியாது, நான் படித்த படிப்புக்கு எனக்கு என்ன வேலை கிடைக்கும், இவ்வளோ பெரிய காரியத்தை நான் எப்படி செய்வேன், இந்த குடும்பத்தை நான் எப்படி தான் நான் பார்க்க போயிடனோ என்று சொல்லி நீ அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாய். கர்த்தர் சொல்கிறார், நீ எதெல்லாம் முடியாது முடியாது என்னால் இயலாது என்று நினைத்து கொண்டு இருக்கிறாயோ, அந்த கிதியோனை எப்படி நான் பலப்படுத்தினானோ அதே போல நான் பலப்படுத்துவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் வாக்கு கொடுக்கிற, ஒன்னை கொண்டு பெரிய காரியம் செய்வேன். மோசையை பார்த்து சொன்னாரே, நான் ஒன்னை கொண்டு செய்கிற காரியம் மிகவும் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி, அப்படி தான் ஒன்னை கொண்டு செய்வேன். எப்படி தான் அந்த குடும்பத்தை நான் கவனிக்க போகிறேனோ, எனக்கு தந்த அந்த வேலையை, எனக்கு தந்த அந்த பொறுப்பை எப்படி நான் உண்மையை உத்தமமாக நிறைவேற்ற போகிறேனோ என்று பயந்து கொண்டிருக்கிறாய். நான் உனக்கு நல்ல ஒரு தகப்பனாக, நல்ல தாயாக இருந்து நான் உன்னை என்ன செய்வேன், நான் கவனிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீ எங்கே போனாலும் கூட தடைகளை உடைப்பேன், நீ எங்கே போனாலும் தடைகளை உடைப்பேன். உனக்கு இருக்கிற தடையை நீ ஒரு நாளும் என் வாழ்க்கையில் தடை என்று சொல்லாத படிக்கு நான் உனக்கு கிரியை செய்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பிள்ளையுடைய திருமண காரிய தடைகளை கர்த்தர் உடைத்து போடுகிறார். உன்னுடைய பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை கர்த்தர் நாட்களை உடைத்து போட்டுக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. கரந்தட்டி நன்றி சொல்வீங்களா? ஹல்லேலூயா. குடும்பத்தில் இருக்கிற மந்திர கட்டுகள் உடைந்து கொண்டிருக்கிறது. பெல்லிசூனிய ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால அது வெளியேறி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி என்று சொல்லுங்க. நல்ல துதிங்க. துதிக்க துதிக்க உங்கள் வீட்டுக்குள்ள தேவ பிரசனம் இறங்கி வருகிறது. தேவ பிரசனம் அளவில்லாமல் இறங்க தான் ஒரு விடுதலை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆவியானவரே, என் வீட்டுக்குள்ள வாங்க, என் உள்ளத்தில் வாங்க, எங்கள் பிள்ளைகள் மத்தியில் வாங்காண்டவரே, ஆமேன் என்று சொல்லி கவலையோடு கண்ணீரோடு கூட ஆமேன் நீங்கள் இருக்கீங்க. எதெல்லாம் இழந்து போனீங்களோ அதெல்லாம் 2 மடங்கு திருப்பி தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா நன்மையும் கர்த்தர் திரும்ப தரப்போவதற்காக நன்றி. அன்பின் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா, வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமீன். God bless you.